ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி புதுசாக வாங்கின மண்சட்டி எப்படி பழக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்போவுமே சட்டி வாங்கும்போது தட்டி பார்த்து தான் வாங்கணுங்க. அப்போ தான் அது நல்ல சட்டின்னு தெரியும். வாங்கின சட்டியை தண்ணியில் வந்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் வந்து தண்ணியில் நல்லா ஊற வச்சுக்கணும். அப்போ தான் அந்த சட்டியில் சின்ன சின்ன ஓட்டைகள் எல்லாம் இருக்குது, அதில் இருக்கிற மண்ணெல்லாம் வெளியில் வருங்க. தண்ணியில் ஊறும் மண் பூரா வெளியில் வருங்க. 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறமா கழுவி எடுத்துக்கலாங்க. அதில் இருக்கிற மண்ணெல்லாம் போகணும். நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா ஒரு ஸ்க்ரப்பு போட்டு நல்லா தேய்ச்சி கழுவி எடுத்துக்கலாங்க. எந்த மண் சட்டி வாங்கினாலும் கருப்பு சட்டியோ எந்த சட்டி வாங்கினாலும் இந்த மாதிரி தாங்க பயன்படுத்தணும். ஒரு சிலர் வந்து அரிசி கழிஞ்ச தண்ணியை ஒரு 2 நாளைக்கு அதிலேயே ஊற விட்டு எடுத்து ஒரு கொதி விட்டு இறக்கி எடுத்து யூஸ் பண்ணிக்குவாங்க. அந்த மாதிரியும் செய்யலாம், இந்த மாதிரியும் செய்யலாம். இப்போ நல்லா 2-3 வாட்டி ஸ்க்ரப்பு போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க. கழுவி எடுத்துக்கப்புறமா வந்து வெயிலில் வந்துட்டு நல்லா அந்த தண்ணி ஈரப்பதம் போகிற அளவுக்கு காய வச்சு எடுத்துக்கலாங்க. சுத்தமாக தண்ணி போகிற அளவுக்கு காய வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா அரிசி கழிஞ்ச தண்ணியை வந்து ஊற்றி வச்சுக்கலாங்க. ஒரு நாள் ஃபுல்லாகவும் வச்சுக்கலாம். 1 மணி நேரம் 2 மணி நேரம் வேணாலும் ஊற வச்சுக்கலாங்க. நல்லா ஊறும்போது அதில் இருக்கிற மண்ணெல்லாம் வந்துட்டு தண்ணியில் வந்து கரைஞ்சி வந்துடுங்க. அதுக்கப்புறமா அடுப்பில் வச்சுட்டு சிம்மில் வச்சுட்டு ஒரு 1 மணி நேரம் சிம்லேயே வந்துட்டு இந்த தண்ணியை கொதிக்க விடணுங்க. ரொம்ப மெதுவாக தான் அடுப்பை வந்துட்டு வச்சுக்கணுங்க. அதிகமாக தீயை தீண்டி விட்டுட்டோம்னா சூடாகி சட்டி உடையறக்கு வாய்ப்பு இருக்குது. குறைவான தீ வச்சு கொதி வர வரைக்கும் விட்டுறலாங்க. ரொம்ப நேரம் எரியணும். அப்போ தான் வந்து நல்லா கொதிக்கிறதுனா அதிகமாக கொதிக்க வேண்டியதில்லை. அந்த பபிள்ஸ் வர ஸ்டேஜில் வந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாங்க. இப்போ லைட்டாக கொதிக்கிற அளவுக்கு வந்துருச்சுங்க. பபிள்ஸ் வர அளவுக்கு வந்துருச்சு. இது எதுக்கு தண்ணியில் கொதிக்க வைக்கிறேன்னா, அந்த மண்ணோட வாசனை வந்து சட்டியில் இருக்கிற மண்ணோட வாசனை வந்து போகிறதுக்காக வந்து இந்த அரிசி கழிஞ்ச தண்ணி வந்து ஊற்றி கொதிக்க வைக்கிறதுங்க. நல்லா பபிள்ஸ் வரக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா வந்ததுக்கப்புறமா வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த தண்ணி சூடு வந்து குறையிற அளவுக்கு வச்சுட்டு சூடு ஆறுனதுக்கப்புறமா வந்து எடுத்து நல்லா கழுவிக்கலாம். சூட்டோடைய கழுவக்கூட சூடு ஆறுனதுக்கப்புறமா எடுத்து நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க. தண்ணி ஆறுனதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கஞ்சி மாதிரியே இருக்குது. இது வந்து நல்லா தேய்ச்சி கழுவி எடுத்துடலாம். இப்போ வந்து நான் ஸ்க்ரப்பில் கொஞ்சமாக வந்துட்டு லிக்விட் சேர்த்து நல்லா தேய்ச்சிக்கிறேங்க. விட்டு அதில் இருக்கிற வாசனையெல்லாம் போகும். ஏற்கனவே 2-3 டைம் கழுவி இருக்கிறோம். இருந்தாலும் சோப்பு போட்டு கழுவிக்கலாங்க லிக்விட் ஊற்றி. நல்லா கழுவி எடுத்ததுக்கப்புறமா அடுப்பில் வச்சுட்டு நல்லா சட்டி சூடானதுக்கப்புறமா வந்து சட்டி சூடானதுக்கப்புறமா வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. சட்டியில் இருக்கிற தண்ணியெல்லாம் உறிஞ்சினதுக்கப்புறமா வந்து எண்ணெய் ஊற்றிக்கணும். இப்போ வந்து சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் வந்து கட் பண்ணி போட்டு வதக்கி எடுத்துடலாங்க. வெங்காயம் வதங்குற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துடலாம். அப்போ மீதி இருக்கிற வாசனையும் வந்து போயிடும். வெங்காயம் வதக்கினதுக்கப்புறமா மறுபடியும் ஒரு கழுவிட்டு யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி மெத்தடில் தான் வந்துட்டு நான் மண் சட்டியை பழக்குவேன். எந்த சட்டி வாங்கினாலும் வந்து மண் சட்டியில் இருக்கிறத வந்து அதை பழக்கிறது இப்படி தாங்க. கருப்பு சட்டியாக இருந்தாலும் சரி, செஞ்சட்டியாக இருந்தாலும் சரி, இப்படி தான் வந்துட்டு நான் வந்து பழக்குவேங்க. நீங்களும் இதே முறையை வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
பாய் ஃப்ரெண்ட்ஸ்.